ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஈடிலா இயற்கை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் என்ன? திருந்திய சொல். வாணிதாசன் யாருடைய மாணவர்? பாரதிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசொலு என்பது யாருடைய இயற்பெயர்? வாணிதாசன். நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் எது? நன்செய். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய். தமிழச்சி, தொடுவானம் முதலிய நூல்களை எழுதியவர் யார்? வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசு வழங்கியது? பிரெஞ்சு அரசு. சம்பிரமுடன் என்ற சொல்லின் பொருள் என்ன? முறையாக. காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? யமன். பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? சேராசு. முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? மேகம். காத்து நொண்டி சிந்து என்னும் நூலை இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். சுகுவாமேஸ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தார்கள்? பூஜை சவுண்ட். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? இனிமை கூட்டல் ஓசை. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? பக்தவச்சல பாரதி. ஆள் அளப்பு என்னும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார்? காடர்கள். காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? வ. கீதா. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும்? வினைச்சொல். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை டேஸ் என்பர்? வினைமுற்று. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஸ் எனப்படும்? குறிப்பு வினைமுற்று. விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று எது? வியங்கோள் வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மேய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 28. உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. உலக ஓசோன் தினமாக எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 16. எப்போது உலக இயற்கை தினம் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 3. உலக வனவிலங்கு தினம் எப்போது? அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 5. தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? 4. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் டேஸ் எனப்படும்? செய்தித் தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் டேஸ் ஆகும்? வினாத்தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் டேஸ் ஆகும்? விளைவுத் தொடர். திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் எது? திருவள்ளுவ மாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? உவமை அணி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? பிரிதுமொழிதல் அணி. கீழ்கண்டவற்றுள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? திருக்குறள். திருக்குறளின் அறத்துப்பால் எத்தனை இயல்களை உடையது? 4. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? பிரிது மொழிதல் அணி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.